விஜயன் சொன்னதுனால அப்போ முதல் தேர்தல்ல ஆரம்ப சுற்றுகள்ல விஜயகாந்த் முன்னணியில இருந்தாரு, அதிகமான தொகுதிகள்ல முன்னிலையில இருந்தாரு. போக போக அப்படியே ட்ரெண்ட் மாறுச்சு அப்படின்ற செய்திகளை படிக்க முடிஞ்சது. 2006ல நிலவரம் எப்படி இருந்தது ஆரம்ப சுற்றுகள்ல, அதுக்கு பின்னாடி எப்படி மாறுச்சு, அதுக்கும் ஒப்பிட முடியுமா? ஆமா, 2006ஐ பொறுத்தவரையும் நீங்க சொன்னதை போல முதல்ல தேமுதிக பல தொகுதிகளில் லீடிங்ல இருந்தாங்க. அது போய் ஒரு மைனாரிட்டி அரசுல கொண்டு போய் முடிஞ்சது. அது ஏன் வந்து அடுத்தடுத்து மேல போகலைன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்களுடைய தாக்கம் இல்லை. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மாதிரியான சோசியல் மீடியாஸோட பெருக்கம் வந்து அன்னைக்கு இந்த அளவுக்கு இல்லை. பட் அது மாதிரி இது மாறாதுங்கிற அன்னைக்கு அப்படி மாறினதுக்கு காரணம் என்னன்னா, திமுக அதிமுக ரெண்டுலையும் 2 கூர்மையான தலைவர்கள் இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தார், விஜய் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க. அந்த ஆளுமைகளுக்கு என்று ஒன்று ஓட்டு இருக்கு. இங்க நான் ஏன் ஆளுமைன்னு பார்க்க மாட்டேன்னா, ஒரு கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தொகுதியில தாவேகா போட்டியே போடல, அந்த சின்னமே இல்லை. இன்னொன்று, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிக மிக முக்கியமா திமுகல முதல்வரை பின்தங்குகிறார். அதனால இந்த முடிவுகளில் மாற்றம் வராது. உங்களுக்கு அங்க விஜயகாந்த் மட்டும்தான் முன்னிலையில வந்தார், கூட உள்ளவங்க ஒரு 3 சுற்று 2 சுற்று தான் முன்னிலை வந்தாங்க. இங்க அப்படி இல்லையே, ஒரு அலை மாதிரி. நீங்க இந்த தேர்தலில் தொடக்க புள்ளியிலிருந்தே சொல்றேன், நான் காலையில் அதில் நியூஸ் 18 விவாதத்தில் இருக்கும்போது சொன்னேன், தபால் ஓட்டுல திமுக 54 தொகுதிகளில் முன்னிலைன்னு காட்டுது. தபால் ஓட்டு என்பது முதல்ல என்ன? அரசு ஊழியர்களுடைய ஓட்டு. அரசு ஊழியர்களுக்கு பழைய பென்ஷன் திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்தார் முதல்வர் அவர்கள். சில மாற்றங்களை கொண்டு வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை புதுப்பித்திருந்தார். ஒன்று. 2வது, மிக முக்கியமாக மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி மன்ற பிரதிநிதித்துவம் கொடுத்தது திமுக அரசு. 3வது, 85 வயதுக்கு மேற்பட்டவர்கள் போட்டிருக்காங்க. அந்த 85 வயதுக்கு மேல திமுக அதிமுக தான் இருக்குன்னு பேசுறோம். அந்த தபால் வாக்குல 54 தொகுதி தான் திமுக முன்னிலை வந்துச்சுன்னா அந்த ரிசல்ட் தானே நீ ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க தபால் ஓட்டு என்பதே திமுக தான். நீங்க நாடு விடுதலை அடைந்த நாள்ல இருந்து அதுல லீடிங் திமுக தான் வரும். நீங்க போன தேர்தல் பாத்தீங்கன்னா 200 தொகுதி லீடிங் வந்தாங்க தபால் ஓட்டுல. இப்ப 54 தொகுதி தான் நல்ல லீடிங் காட்டப்பட்டது. அப்ப அப்படிங்கும் போது அந்த அலை வந்து இனிமேல் மாறுவதற்கான வாய்ப்பில்லை. இது விஜய் அலை தான், விஜய்க்கான தேர்தல் தான். அவர் தனிப்பெரும்பான்மையை பெறுவதில் மட்டும் சிக்கல் இருக்கலாம். எனக்கு அந்த 118 என்கிற எண்ணிக்கையை அவர் மேஜிக் நம்பரை தொடுவாருங்கிற நம்பிக்கை மட்டும் குறைவாக இருக்கிறது. ஓகே, திரு ராம்கிஷோர், விஜய் தனிப்பெரும்பான்மை பெறுவதில் சிக்கல், நீங்க என்ன சொல்றீங்க? இல்லை, நிச்சயமா அது ஹங்காசமணி தான் இருக்குது. நிச்சயமாக விஜய்க்கு வந்து இப்போ அதிக பெரும்பான்மை கிடைக்காது. 118ங்கிறது முக்கியமான நம்பர்ஸ், அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 106ங்கிறது குறையிறது தான் வாய்ப்பு இருக்குது. அது போல் அவர் சொன்ன மாதிரி அதில் உடன்பட திமுகவும் வந்து குறைய தான் வாய்ப்பு இருக்கு. வழியா அண்ணா திமுகவுடைய ஆதரவை பெற்றாக வேண்டும், வேறு வழியே இல்லை. இப்போ இங்க தமிழ்நாட்டுல ஹங் அசம்பிளி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப பாஜக என்ன ரோல்? இத்தனை தொகுதி நின்று நீங்க 2 இடத்துல கூட லீடிங் இல்ல, 5 ஒண்ணுமே பண்ணாத காங்கிரஸ் 5 இடத்துல லீடிங் இருக்கும் போது பாஜக இன்னைக்கு அவங்க பிக்சர்ல வரக்கூடாது. வந்தாலும் அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய 2029 தேர்தலை கணக்கு பண்ணி பார்த்தா அவங்க இப்போதைக்கு அப்படியே வெஸ்ட் பெங்கால் அசாம் பக்கமா ஒதுங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் தலை காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி மீறி வந்தால் அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னாடி. ஏங்க 2 இடத்துல கூட அவங்க, நான் என்ன சொல்றேன், ரொம்பலாம் இல்லை, மயிலாப்பூர் தொகுதியில் அவங்களுடைய ஸ்டார் கேண்டிடேட் தமிழிசை. அவங்க பல தேர்தலை பார்த்தவங்க, பல எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, பல கம்யூனிட்டி வாக்களை அவங்களால வந்து கன்சாலிடேட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் கேண்டிடேட் சென்னையில் அவங்க எல்லா தொகுதியும் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க, நல்ல அனுபவம் உண்டு, தொடர்ந்து நல்லா பேசக்கூடியவங்க. அவங்க நிற்கிறாங்க, அதிமுக கூட்டணி சார்பாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிமுக வாக்குகளும் இருக்குது. இவ்வளவு இருந்து அவங்க 3வது இடத்துக்கு போறாங்கன்னா என்ன காரணம் அப்படின்னா, ஒரே காரணம் தான், பாஜகவுக்கான ஆதார வாக்குகள் அது வந்து தமிழிசை கிடைக்கவில்லை, அது அப்படியே விசிலுக்கு போயிருக்குது. இதுதான் நிஜம். ஸோ இதனாலதான் இவ்வளவு பெரிய சிக்கல். நான் ஒரே ஒரு சாம்பிள் சொல்ல, மயிலாப்பூர்ல ராம்கே சார் சொல்றது ரொம்ப சரி. நான் கன்னியாகுமரி தொகுதியிலே இதை பார்த்தேன். நான் கன்னியாகுமரி அதிமுக வேட்பாளர்கிட்டே சொன்னேன், சார் உங்களுக்கு உங்க ஓட்டு பிஜேபி ஓட்டு எல்லாம் ஷிஃப்ட் ஆகுது சார் விசிலுக்கு அப்படின்னு. பிஜேபி ஓட்டு எப்படி மாற்றம் வரும்? அவங்க கொள்கை அடிப்படையில் சார், கொள்கை இருக்கிறது கொள்கை இல்லைங்கிறதெல்லாம் தாண்டி இந்த தேர்தலில் பாருங்க, பாஜகவுடைய வாக்கு சதவீதம் ராம்கே சார் சொன்னது மிகச்சரி. பாஜகவுடைய ஓட்டு என்பது 4% தாண்டாது. போன தேர்தலில் 11 எடுத்திருக்கீங்க, இந்த 4 கூட தாண்டாது. அதுக்கு காரணம் வந்து அது விசிலுக்கு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதுக்கு என்ன காரணம் நிச்சயமா நம்ம டீகோட் பண்ணி தான் ஆகணும். அதாவது தமிழக பாஜகவினருக்கும் ஆந்திராவில் பாஜகவினர், கர்நாடகா பாஜக ஒரு வித்தியாசம், நிறைய வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டு பாஜகவினருக்கு வந்து அவங்க திமுக எதிர்ப்பு தான், திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவங்க வந்து அரசியலா பண்றாங்க. திமுகங்கிறது ஒரு மாநில கட்சி, உங்களுடைய நிஜமான எதிரி காங்கிரஸுங்க. நீங்க என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே நீங்க நேஷனல் பார்ட்டி, உங்களுக்கான பரம விரோதி காங்கிரஸ் எதிர்த்து தான் நீங்க தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும். காங்கிரஸ் பத்தி அவங்க பேசவே கிடையாது, அவங்க திமுக மட்டும்தான் குறி வைக்கிறாங்க. திமுக செய்த தவறு அதான்,
நீங்க ரீஜனல் பார்ட்டி, நீங்க வேணா வந்து நேஷனல் லெவல்ல ஒரு வலுவான ரீஜனல் பார்ட்டியா இருக்கலாம். ஆனா காங்கிரஸ் இல்லாம நீங்க மத்தியில பாஜக எதிர்க்க முடியாது. திமுக என்னன்னா நாங்க நேரடியா பாஜக மட்டும்தான் எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. இந்த திமுக பாஜக ரெண்டு கட்சியோடைய அந்த அணுகுமுறை ஸ்ட்ராட்டஜி தான் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணம். நீங்க உங்களுடைய உயரம் அகலம் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு களத்துல இறங்கி இருக்கணும். அதெல்லாம் செய்யாமல் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளுங்கட்சி, இந்தியாவிலே நம்பர் 1 பாஜக கட்சி வந்து தமிழ்நாட்டில் இவ்வளவு குறைவான தொகுதிகள் நீங்க வந்து எப்படி, நான் எங்களுக்கு வந்து எங்க ரேடார்ல இல்லைங்க, நாங்க அதை கண்டுக்கவே இல்லை, எல்லாத்தையும் எடப்பாடிட்டே விட்டுட்டோம் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டு ஒதுங்கி இருந்தா கூட இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்காது. ஓகே.